Hi students, இன்னைக்கு 11th physicsல chapter 4 work, energy and power அப்படிங்கிற லெசனில் importance 2 marks, 3 marks and 5 marks அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 204 அதில் 2 marksல செகண்ட் ரோம லெட்டரில் தேர்டு கொஸ்டின், write the difference between conservative and non-conservative force. Give 2 examples each. Fourth question, explain the characteristics of elastic and inelastic collision. Fifth question, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மோஸ்ட்லி இதுக்குள்ளே இருந்தே ஒரு 2 marks கண்டிப்பாக வரும். அவ்வளோ இம்பார்ட்டண்டான 2 marksல அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இதில் ஒரு 4 கேட்டகரியாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், பவர், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இன் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 4 கேட்டகரியில் 2 marks கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டிஃபைன் தான் வரும். டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ரெஸ்டிடியூஷன், டிஃபைன் பவர், டிஃபைன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இல்லைனா ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு பேட்டர்னில் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு 3 marks. 3 marksம் பொறுத்த வரைக்கும் 2 marksல ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி வரும் இந்த லெசனில். அப்படி பார்க்கும்போது இந்த லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 markல வந்த கொஷின்ஸே 3 marksலேயும் ரிப்பீட்டடாக இருக்குது. செகண்ட் ரோம லெட்டரில் செகண்ட் கொஸ்டின், ரைட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா. தேர்டு கொஸ்டின் ஏற்கனவே 2 markல வந்திருக்கு. Write the difference between conservative and non-conservative force. Give 2 examples each. Then fourth question, explain the characteristics of elastic and inelastic collision. ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் நடந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸை ஒரு செலக்டிவாக லெசன் வைஸாக எடுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். எ ஹெவி body and a light body have same momentum, which one of them has more kinetic energy and why அப்படின்னு ஒரு கொஷின் இன்சைடு கொஷின் நமக்கு இருக்குது. இந்த இன்சைடு கொஷினை லாஸ்ட்டாக இதோடைய ஆன்சரை நான் வந்து கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 mark கொஸ்டின். இந்த 5 markல வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ரோம லெட்டரில் செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் அண்ட் ஒர்க் energy principle, mention any 3 example for it. Next fourth question, arrive at an expression for elastic collision in one dimensional and discuss various cases. Next fifth question, what is an elastic collision, in which way it is different from elastic collision, mention few examples in day to day life for inelastic collision அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 marksல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோம லெட்டரில் 3, 4, 5, புக் பேக் பேஜ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 191ல் எக்ஸசைஸில் 4.18 கொடுத்துருக்காங்க. 3 markல ரோம லெட்டர் 2ல் 3, 4, 2 இந்த 3மே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 marksல வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ரோம லெட்டரில் 2, 4, 5. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னது தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமானது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.